யாரும் வரலல்ல? இல்லை சார், டெண்டர் எடுக்க ஆள் வந்திருக்கு. யார் அது? அதோ நிக்குதே. சார், அந்த பொண்ணு பேர் சக்தி. ஜீல் மார்க்கெட்டிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து வந்திருக்காங்க. மேடம், ஐயோ போச்சு. அவன் நம்மள தான் மேடம் பார்க்கறான். சொன்னா கேளுங்க மேடம், நம்ம போயிடலாம் மேடம். முடியாது. டெண்டர் எடுக்காம நான் வரமாட்டேன். அவன் உங்களை சும்மா விட மாட்டான் மேடம். பாத்துக்கலாம். சக்தி, வணக்கம் சக்தி மேடம். வணக்கம். என்னடா டெல்லிக்காரன் தமிழ்ல பேசுறேன்னு பாக்குறீங்களா? எனக்கு நிறைய மொழிகள் தெரியும் மேடம். எல்லா ஊர்லயும் நமக்கு பிசினஸ் இருக்குல்ல. ஆமா, நீங்க எங்க? டெண்டர் எடுக்க. அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே மேடம். நான் வந்தா அந்த டெண்டரே முடிஞ்ச மாதிரி தான். அது ஆபீசர் சொல்லட்டும். அவரும் கண்டிப்பா சொல்லுவாரு மேடம். அப்ப பார்க்கலாம். நானும் பொண்ணாச்சேன்னு போனா போட்டோன்னு பார்த்தா ரொம்ப பேசுற. இங்க பார், வந்தோமா வேடிக்கை பார்த்தோமான்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு டெண்டர் எடுக்கணும்னு கனவுல கூட நினைக்க கூடாது. ஏன்னா இது என் கம்பெனிக்கு வர வேண்டிய டெண்டர். இதுல ஏதாவது செஞ்சீங்க, அப்புறம் இந்த நரேஷ் குப்தாவுடைய ஒரிஜினல் முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும் மேடம். என்ன மிரட்டி காரியத்தை சாதிக்கலான்னு பாக்குறியா? ஓ மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவ இந்த சக்தி இல்ல. உன் கம்பெனி கொட்டேஷன் சரியா இருந்தா டெண்டர் உனக்கு தான் கிடைக்கும். யாரையும் மிரட்டணும்னு அவசியம் இல்ல, நீ பயப்படணும்னு அவசியமும் இல்ல. யார் கொட்டேஷன் சரியா இருக்கோ அவங்களுக்கு தான் டெண்டர் கிடைக்கும். நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுதா? உனக்கே நீ யாருன்னு தெரியலையா? ஏய் ஏய், உள்ளவா. டெண்டர் யாருக்கு கிடைக்குதுன்னு தெரியும். ஹாய் சக்தி மேடம், 2 கம்பெனில இருந்து கோட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு கம்பெனில இருந்து நீங்க வந்திருக்கீங்க. இன்னொரு கம்பெனில இருந்து நரேஷ் குப்தா வராரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க 2 பேரும் டெண்டர் எடுக்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு இந்த டெண்டரை எந்த கம்பெனி வாங்க போகுதுன்னு எனக்கு முன்னால இருக்கிற இந்த கொட்டேஷன் தான் முடிவு பண்ண போகுது. இந்த கொட்டேஷன் நீங்க கோட் பண்ணதுதான். இதுல எது சரியா இருக்குதோ அந்த கம்பெனிக்கு தான் இந்த டெண்டர் கிடைக்க போகுது. அது எந்த கம்பெனின்னு இப்போ தெரிஞ்சிடும். இது ஜீல் குரூப் ஆஃப் கம்பெனியோட கொட்டேஷன்.
இது குப்தா கம்பெனியோட கொட்டேஷன். கொட்டேஷன்லாம் பார்த்தாச்சு. அதுல ஒரு கம்பெனிக்கு தான் இந்த டெண்டர் கிடைக்க போகுது. அது எந்த கம்பெனினா ஜீல் குரூப் ஆஃப் கம்பெனி. நீங்க கொடுத்த கொட்டேஷனுக்கு தான் இந்த டெண்டர் கிடைச்சிருக்கு மேடம். சக்தி மேடம், ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணும், வரீங்களா? யோ ரன்பீர், என்ன வாய் அசையல குரல் மட்டும் கேக்குது, அதுவும் சிவா பாஸ் குரல் கேக்குது. யோ ரன்பீர், இங்க பாரியா. வணக்கம் பாஸ். குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? புஷிகேட், புஷிகேட், எனக்கு ஒரு சந்தேகம். இந்த ஆளை நீ எப்படி வேலைக்கு சேர்த்த? ஏன் புசிக்கட்ட அப்படி கேக்குற? இந்த ஆளு வேஸ்ட். நீ திரும்பியும் இந்த ஆளுக்கு இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ற. அப்படின்ற? ஐயோ பாஸ் வேறயா? அப்ப இன்டர்வியூ வச்சிரோமா? நான் ஆல்ரெடி வச்சிட்டேன். அதுல இது ஃபெயில். அப்ப என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டா டிஸ்மிஸ் தான். அப்படிங்கறியா? ஆமா புஷிகேட், டிஸ்மிஸ் பண்ணிடு. அப்ப டிஸ்மிஸ் பண்ணிர வேண்டியதான். ஐயோ பாஸ், நான் புள்ள குட்டிக்கார பாஸ், என்ன வேலைய விட்டு தூக்கிராதீங்க. தயவு செஞ்சு என்ன வேலைய விட்டு முதல்ல எழுந்திரியா. என்ன வேலைய விட்டு தூக்கிராதீங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ், என்ன வேலைய விட்டு தூக்காதீங்க பாஸ். புசிக்கேட், இப்ப என்ன பண்ணலாம்? பார்த்தா பாவமா இல்ல? சரி, சேர்த்துக்க புஷிகேட். யோ, என் செல்லக்குட்டியே சொல்லிட்டா, யூஆர் அப்பாயிண்டட். எந்திரியா. ரொம்ப நன்றி பாஸ். தேங்க்யூ பாஸ். தேங்க்யூ மித்ரா பாஸ் மேடம். யோ உட்காரி. அப்பா, தப்பிச்சுண்டா சாமி. சரி, இன்னைக்கு ஷெட்யூல் என்னன்னு சொல்லு. இருங்க பாஸ். பாஸ், பால் டெண்டர் விஷயமா கிளையண்ட மீட் பண்ணி பேசியாச்சு. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு டீலும் ஓகே ஆயிடுச்சு. ஆட் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு பாஸ். நாம அங்க போய் பாக்குறது மட்டும் தான் பாஸ் பேலன்ஸ். ஓகே, போய் பாத்துறலாம். இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. நீ பால் எடுத்துக்கோ. எடுத்துக்கோங்க. மீனாட்சி மேடம், குழந்தை உங்க ட்ரைனிங்கா இல்ல தம்பி பாஸ் ட்ரைனிங்கா? ஏன் அப்படி கேக்குறீங்க? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக தான் கேட்டேன். அவர் ட்ரைனிங் தான். நினைச்சேன். ஆமா, தம்பி பாஸ் எங்க இருக்காரு? என்னங்க என்னங்க? மீனுக்குட்டி, வந்துட்டியா? ம். வா, வந்து உட்காரு. வா ஆ. வா மீனுக்குட்டி, என்னங்க? உட்காரு. ம். ம். என்னங்க? ஒன்னும் இல்ல.
ஏன் கனவு நீ ஏன்டா வந்த? தம்பி பாஸ் இது கனவு இல்ல நிஜம். வேணும்னா பாருங்க. இப்ப தெரியுதா? நிஜமா? உன்னை போய் போடா போடா இங்க இருந்து. தம்பி பாஸ் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க. வரட்டுமா? டேய் தூ சி சானிடைசர் போட்டா கூட வேலைக்காகாது போல இருக்கு. சரி கருமம் காலங்காத்தால. இந்தாங்க. ஏங்க ரன்பீர் உங்ககிட்ட ஏதோ கொடுக்கணும்னு சொன்னாரே, கொடுத்தாரா? அவன் கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன். ம், என்ன கொடுத்தீங்க? ஏய் பேசாம போடி. என்னங்க என் மேல கோவமா? எனக்கு ஏன் மேலதான் கோவம். டெண்டர் எடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. ஓகே மேடம். நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ டெண்டர் எடுத்துட்டல்ல, இனிமே தான் அதோட விளைவுகளை சந்திக்க போற. ரெடியா இரு. ஐ எம் வெயிட்டிங். என்னை பத்தி தெரியாம விளையாடுற, இனி சும்மா விட மாட்டேன். ஹலோ மிஸ்டர், இது பிஸ்னஸ். இதுல வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால என்ன பண்ணலான்னு யோசிக்கிறத விட்டுட்டு பிசினஸ்ல அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. அதுதான் உனக்கு நல்லது. உன்னோட இந்த பூச்சாண்டித்தனத்துக்குலாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. ம், மீனாட்சி சுந்தரங்க. ரெடி ஆயிட்டாரு, இப்போ வந்துருவாரு. ஐயோ இவன் வேற என்ன வெறுப்பேத்துறானே. டேய் என்னடா இவ்வளவு நேரம்? ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல? சாரி ப்ரோ, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ப்ரோ. பரவாயில்ல தம்பி பாஸ், கொஞ்ச நேரம் தானே. ஐயோ இவன் டார்ச்சர் தாங்க முடியலையே. டேய் சுந்தர், சொல்லு ப்ரோ. டெல்லி போறதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு ப்ரோ. அங்க போய் மீட்டிங்ல எதுவும் தடுமாறாதரா, இங்கே நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கோ. பாஸ், தம்பி பாஸ பத்தி நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவர் ஒரு வேலையை எடுத்துட்டாருன்னா தூக்கத்துல கூட அத பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. என்ன தம்பி பாஸ்? ஆமா 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 ப்ரோ. டேய் சுந்தர், இன்னைக்கு ஆட் ஷூட்டிங் நடக்குது, நாம அங்க போயிட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடலாம். சரிடா போலாமா? சரி ப்ரோ. பாடா குட்டி. பாய். வர மீனாட்சி. தம்பி பாஸ், நான் வெளியே வெயிட் பண்றேன், நீங்க சீக்கிரமா சொல்லிட்டு வாங்க பாஸ். போடா. மீனுக்குட்டி
நான் போயிட்டு வரேன். ம் சரிங்க. நான் சொன்னதை மறந்துடாத. அது சரிங்க. மித்ரா குட்டி பாய்மா. பாய் பா. பாய். ம் பை. உன் நல்லதுக்கும் தான் விட்டு கொடுத்துடலாம். என்ன மகி பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க எடுத்து சொல்லுங்க. ஓகே சார். சக்தி, வாட் சார் இஸ் சேயிங் இஸ் ரைட். நம்ம இந்த ப்ராஜெக்டை வேணா விட்டுருவோம். அடுத்த ப்ராஜெக்ட்ல வேணா பார்த்துப்போமே. ஆமா சக்தி, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா காரணம் இல்லாம இல்லை. எம்டி கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு. நரேஷ் குப்தாவே கால் பண்றாரு. சொல்லுங்க ஜி. என்ன பூஷன் சாப், மேட்டர் என்ன ஆச்சு? ஜி, எல்லாமே உங்களுக்கு சாரமாக தான் போயிட்டு இருக்கு. உங்க விருப்பப்படியே டெண்டரை உங்களுக்கே விட்டு கொடுத்துரும். பூஷன் சாப், அதை நீங்க சொல்லி கேட்கறதுல இந்த நரேஷ் குப்தாக்கு சந்தோஷம் இல்லை, அந்த பொண்ணு சொல்லணும். அவங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லை ஜி. சாப், அதை அவங்க சொல்லணும்னு சொன்னேன். பக்கத்தில் இருக்காங்களா? இங்கே தான் இருக்காங்க. ஃபோனை கொஞ்சம் கொடுங்க. உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்றாரு. நான் சொன்ன மாதிரி டெண்டர் உங்களுக்கு தான் சொல்லணும், புரிஞ்சுதா? இந்தா. ஹலோ. இப்போ தெரியுதா இந்த நரேஷ் குப்தா யாருன்னு? ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஏன் தெரியுமா? டெல்லியிலேயே இந்த நரேஷ் குப்தாவை எதிர்த்து நிக்க ஆம்பளைங்களே பயப்படும் போது ஒரு பொண்ணு நீ என்னை எதிர்த்து நிக்கிற பாரு, உன் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இந்த தொழில நான் டாப்ல இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க தட்டுனா எங்க திறக்கும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான். இப்ப பார்த்தல ஊவாயாலேயே சொல்ல போறேன். சரி, டெண்டர் உங்களுக்கு தான் சீக்கிரமா சொல்லு. அந்த வார்த்தையை கேட்க காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்குதான். டெண்டர் இல்ல, நான் வைக்க போற ஆப்பு உனக்கு தான். சக்தி,